ஹாய்! கார்த்திகை தீபம் ஏகபோகமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூசுவலா இப்படி தான் இருக்கும். ஆனா வெயில் அடிச்சிரும். ஒரு 2, 3 நாள் முன்னாடியே மழை பெஞ்சிரும். வெயில் அடிக்க ஆரம்பிச்சுரும். உள்ளெல்லாம் காஞ்சிரும். ஆனா நைட்டு மழை பெஞ்சதால எப்படி இருக்கு? நைட்டெல்லாம் நல்லா கிளியரா இருந்துச்சு. ஒரு 12:00 வரைக்குமே. அதுக்கப்புறம் பெஞ்ச மழையில எப்படி இருக்கு? இன்னும் வெயில் வரவே இல்ல. இன்னும் மழை பெஞ்சுட்டே இருக்கு. ஈவினிங்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. எப்படி இருக்கு? சுத்தமா தண்ணி வெளியவும் போ முடியாது. யாரும் உள்ளவும் வரமாட்டாங்க. இந்த ஆர்டர் போட்டோம்னா, ஏதாவது கடைக்கு போணும்னா, ரொம்ப அர்ஜென்ட்டுனா மட்டும் தான் போ முடியும் வெளிய. ஏன்னா, அழுக்கு தண்ணி, குப்பை, அப்புறம் வந்து இந்த பாம்பு தொல்லைங்க தாங்க முடியாது. எவ்வளோ பாம்பு இருக்குன்னு இப்ப தான் தெரியும். ஏன்னா, அப்படியே மிதந்துகிட்டு இருக்கும் பாம்பு. ஆஃபீஸ் போறவங்க போவாங்க வெளிய. மிச்சப்படிலாம் சும்மா வெளிய போ முடியாது. ஒரு 3, 4 டேஸ் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லும் தண்ணி. இந்த தண்ணி வடியறதுக்கு மெயின் ரோடு மட்டும் தான் வழி இருக்கு. அந்த மெயின் ரோடு அப்படியே ஃபுல்லா தண்ணி போறதால சட்டுன்னு போவாது வேற. 3, 4 டேஸ் அந்த தரை தெரியறதுக்கே ஆயிடும். மாடிக்கு போனா அத விட மோசம். ஏன்னா கிணறு அங்க ஒண்ணு இருக்கும். ஒரு பச்சை பில்டிங் பக்கத்துல குட்டியா அந்த மோட்டரு இது மாரி இருக்கும். அதுவே முழுகி போயிடுச்சு. எப்பவுமே வருஷம் முழுகுறது தான். ஆனா, இதுலேருந்து நெறைய மீனெல்லாம் வரும். எல்லாரும் புடிப்பாங்க. நாங்களுமே குட்டி, குட்டி மீன் புடிச்சிட்டு வந்து போட்டு வளர்ப்போம். அந்த மாரி நெறைய மீன் வரும். அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. எங்க ஏரியா பிள்ளைங்கலாம் காலேஜுக்கு லீவ் கிடையாதுல்ல. இந்த மாரி ரெயின் கோட் போட்டு போக பழகிட்டாங்க. யூசுவலா எப்பயுமே வருஷம் இப்படி நடக்கிறது தான். அதனால ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 4 நாள் பின்னாடியோ இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர்ல இப்படி இருக்கும் கண்டிப்பா. சரி மெயின் ரோடுக்கு வரலாம், பூ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, அது அத விட மோசமா இருக்கு. எங்க வீட்டுக்கு வர வழிலாம் தெரியவே இல்ல.